ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு திருப்பாவையுடைய 21ஆம் பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்போ அங்கே இருக்கக்கூடிய செல்வச் செழுமை, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப பால் சொரிந்து கொண்டே இருக்கக்கூடிய பசுக்கள், இப்பேற்பட்ட பசுமாடுகளை உடைய அந்த அவனுடைய மகனே எழுந்திராய், நீ ஊற்றமுடையாய் பெரியாய், பெரியாய்னா மிகவும் பெரியவன், உலகில் தோற்றமாய் நின்ற சுடர் அப்படின்னு சொல்கிறான். இங்கே எல்லாவற்றுக்கும் ஒளியாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு பொருள்படுறது. இப்போது எல்லோரும் உன் வாசலில் நிற்கிறோம், உன் பாதங்களை வணங்குகிறோம், அதனால் நீ எழுந்து எங்களுக்கு அருள் புரிய வேணும் அப்படின்னு சொல்கிறா. பகவத்கீதையில் 13வது அத்தியாயம் க்ஷேத்ரக்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தில் 18வது ஸ்லோகம். ஜோதிஷாமபி தஜ்யோதிஸ்தமஸ பிரமுச்யதே ஞானம் ஞேயம் ஞானகம்யம் ஹ்ருதி சர்வஸ்ய விஷ்டிதம். ஜோதிஷாம் அபி தத் ஜோதிஹி, அதாவது அனைத்து ஒளிப்பிழம்புகளிலும் ஒளியின் ஆதாரமாக இருக்கக்கூடியவர். அடுத்தது தமச பரம் உச்சியதே, அதாவது எப்படின்னா இந்த இருள், அறியாமை என்னும் இருள் இருக்குது இல்லையா, அதற்கு அப்பாற்பட்டவர். அறியாமை என்னும் இருள் இருக்கிறவங்க இவரை அணுகவே முடியாது, அதையெல்லாம் தாண்டியவர் அப்படின்னு அர்த்தம். இவரே ஞானம், இவரே அறிவின் பொருள், இவரே அறிவின் இலக்கு. இப்பேற்பட்ட பகவான் எல்லா உயிர்களின் இதயத்திற்குள்ளும் வாழ்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம ஜோதியாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பார்க்குறோம். அத்தனை சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அப்படின்னு ஜோதி, நெருப்பு, ஒளிரக்கூடிய எல்லா விஷயங்களிலும் ஒளியாக இருப்பவர் இந்த பெருமாள் தான். அதனால தான் பெருமான் ஒளியின் ஆதாரம் அப்படின்னே நம்ம சொல்கிறோம். வந்த சுடரே அப்படின்னு சொல்கிறான். இந்த சுடர் எப்பேற்பட்ட சுடராக வந்ததுன்னா, நம்ம கிருஷ்ணர் பிறக்கிறப்போ அந்த இருண்ட சிறையில் ஒரு அருட்சுடராக தன்னுடைய பெற்றோர்களிடம் நான் உங்களை காப்பேன் அப்படின்னு உறுதிமொழி சொன்ன கிருஷ்ணர், அடுத்தது திரௌபதி துயிலுரியும் பொழுது அங்கிருந்து அவளுக்கு அருட்பிழம்பாக வஸ்திரம் அளித்த கிருஷ்ணர், பார்த்தன் மிகவும் இருள் சூழ்ந்து, அஞ்ஞான இருள் சூழ்ந்து பயத்தில் இருந்த பொழுது ஞான ஜோதியாய் வந்த கிருஷ்ணர். இப்பேற்பட்ட கிருஷ்ணர் எங்கெங்கு ஒளி ஏற்ற வேண்டுமோ, எங்கெல்லாம் எப்பேற்பட்ட இருளையும் அழிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஒளியாய் தோன்றியவர். ஒளிப்பிழம்பு, அருட்பெரும் ஜோதி, அப்பேற்பட்ட ஜோதியாக இருக்கக்கூடிய பகவானை வணங்கி ஓய்வோமாக. ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.